எனக்கு தெரியும் குசால் மெண்டிஸ் மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸை அடித்தார். முக்கியமாக இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இரண்டாவது வேகமான அரைச்சதத்தை பதிவு செய்திருந்தார். முக்கியமாக இவர் 20 பந்துகளிலே 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவருடைய NDB Credit Cards, the advantage in your wallet. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர விளையாட்டு அலைவரிசை பாப்பரையின் தமிழ் கிரிக்கெட்டினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக தான் நடைபெற்றது. முக்கியமாக கடந்த காலங்களிலே இந்த மைதானத்தில் நடைபெற்ற அதிகமான போட்டிகள் ஒரு தரப்புக்கு சாதகமான போட்டியாக நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த போட்டியானது மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இறுதி வரை ரசிகர்களை போட்டிக்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு போட்டியாக தான் இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து நடைபெற்றது. முக்கியமாக இறுதி வரையிலும் கூட இந்த போட்டியின் வெற்றி யாருக்கு என்ற அந்த பதட்டம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது, எங்களது மத்தியிலும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்திருந்தது. முக்கியமாக இலங்கை அணியை பொறுத்தவரை 2 மாற்றங்கள், இதிலே மிலான் ரத்நாயக்க மற்றும் இலங்கை அணியின் மற்றொரு அதாவது இந்த போட்டியை தொடரை பொறுத்தவரையில மிலான் ரத்நாயக முதலாவது போட்டியில் அறிமுகமாக இருந்தாலும் கூட இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். எனவே அவருக்கு பதிலாக எங்களுக்கு தெரியும் துனித் வெள்ளாளகி அணிக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தார். எனவே சிறந்த ஒரு மாற்றமாக இது இருக்குமா என்ற கேள்வி ஆரம்பத்திலிருந்து இருந்தாலும் கூட இறுதியில அவருக்கான அதிகமான ஓவர்கள் வழங்கப்படாதது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த போட்டியை பொறுத்தவரையிலே அந்த 2 மாற்றங்கள் முக்கியமாக துஸ்மத் சமீர் அணிக்குள் வந்திருந்தார். எனவே இந்த 2 மாற்றங்களுடன் இலங்கை அணி விளையாடிருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்து பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக ஓட்டங்களுக்கு வித்து இலங்கை அணிக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தது. முக்கியமாக பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே பார்வேஸ் ஹுசைன் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவித்திருந்தார். முக்கியமாக 67 ஓட்டங்களை மிகச்சிறப்பான முறையிலே ஓட்டங்களை குவித்து இலங்கை அணிக்கு சவாலை கொடுத்திருந்தாலும் கூட அதனை தாண்டி பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே ஒரு சில தடுமாற்றங்களை கண்டிருந்தது. முக்கியமாக மத்திய வரிசையிலே துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை குவிக்க தவறி இருந்தாலும் கூட இறுதியில் எங்களுக்கு தெரியும் தஹீத் ரெடோ எங்களுக்கு தெரியும் மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர். இந்த பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவித்து 51 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே பங்களாதேஷ் அணி ஒரு கட்டத்தில் 250க்கும் அதிகமான ஓட்டங்களை பெறும் என்ற நிலையில் ரெடோ ரன் அவுட் மூலமாக ஆட்டமிழக்க அந்த அணியின் ஓட்டக்குவிப்பு சற்று தாமதமாக இருந்தது. எனினும் கூட இறுதியாக அந்த அணியின் பந்து வீச்சாளராக இருந்த டன்சி மசன் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தார். 33 ஓட்டங்கள் 21 பந்துகளை விளாசிக் கொண்டார். எனவே இந்த ஓட்ட எண்ணிக்கையின் மூலமாக 248 ஓட்டங்களை பங்களாதேஷ் அணி பெற்றுக் கொண்டது. முக்கியமாக பங்களாதேஷ் அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் இவர்கள் மூவர் தான் மிகச்சிறப்பாக பிரகாசிப்பை வழங்கியிருந்தார்கள். இலங்கை அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையிலே தன்னுடைய முதலாவது 5 விக்கெட் பிரதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அசித்த பெர்னாண்டோவுக்கு இருந்த போதும் இவர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதனை தாண்டி எங்களுக்கு தெரியும் முதலாவது போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த வனிந்து வசரங்கவை பொறுத்தவரையிலே இந்த போட்டியில 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எனவே இலங்கை அணிக்கு 249 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. Experience what it means to have true peace of mind with NDB Credit Cards. NDB Credit Cards, the advantage in your wallet. எனவே மிகப்பெரிய அதாவது இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரை 249 என்ற வெற்றி இலக்கானது மிகவும் கடுமையான ஒரு வெற்றி இலக்காக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா முதலாவது போட்டியிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இரண்டாவதாக துடுப்படுத்த அணி எவ்வளவு கடினமாக இரண்டாவது இன்னிங்ஸில் ஓட்டங்களை பெறுவதற்கு தடுமாறியது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையிலும் கூட இலங்கை அணியை பொறுத்தவரை இந்த போட்டியிலே மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டது. முக்கியமாக குசால் மெண்டிஸ் எங்களுக்கு தெரியும் திம்மிசங்க இந்த போட்டியிலும் மேமாற்றி ஆட்டம் இருந்தாலும் கூட எனக்கு தெரியும் குசால் மெண்டிஸ் மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸை அடித்தார். முக்கியமாக இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இரண்டாவது வேகமான அரைச்சதத்தை பதிவு செய்திருந்தார். முக்கியமாக இவர் 20 பந்துகளிலே 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவருடைய மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் அதாவது மிகச்சிறப்பான துடுப்பாட்டத்துக்கு பின்னர் அதாவது இவர் 20 பந்துகளுக்கு அரைச்சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட முக்கியமாக 31 பந்துகளை எதிர்கொண்டு 56 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியிருந்தார். இதன் பின்னர் இலங்கை அணியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்து தடுமாற தொடங்கியது. முக்கியமாக 94 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட் 99 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இருந்தது. இதுல எங்களுக்கு தெரியும் சரித் அசலங்க தான் கடந்த போட்டியிலே மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி ஓட்டங்களை குவித்திருந்தார். இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர் ஆட்டமிழந்த பிறகு இலங்கை அணியின் ஓட்ட எண்ணிக்கை சடுதியாக குறைவடைய தொடங்கி இருந்தது. அது மாத்திரமின்றி தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டிருந்தன. முக்கியமாக ஒரு கட்டத்தில் இலங்கை 170 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள் இழந்தது. கமிந்து மெண்டிஸ் இதற்கு மத்தியில் ஒரு இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தாலும் கூட இந்த கமிந்து மெண்டிஸ் சரித் அசலங்க போன்ற வீரர்களின் இணைப்பாட்டம் மிகவும் மந்தமான வேகத்திலே பெறப்பட்டிருந்தது. முக்கியமாக 41 ஓட்டங்களுக்கு 17 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் கமிந்து மெண்டிஸ் மற்றும் சரித் அசலங்க ஆகியோர். இவரான மந்தமான ஓட்ட வேகத்தின் மத்தியிலே மிகவும் தடுமாற்றத்துக்கு எதிர்கொண்டிருந்த இலங்கை அணியை பொறுத்தவரை இறுதியாக ஒரு இந்த போட்டிக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். துஸ்மத் சமீர மற்றும் ஜனித் லியனகி ஆகியோர் மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸை
9வது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாடத்தை பகிர்ந்திருந்தார்கள். ஒரு கடத்தில் இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருந்தது. இதிலே ஜனித் லியனகிவை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடி 78 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதிலே இறுதியாக 21 ஓட்டங்கள் அணி பெற்றுக்கொள்ளக்கூடிய, அது 16 பந்துகளில் 21 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட இறுதியிலே துரதிருஷ்டவசமாக ஆட்டம் இழந்தார். இவருடைய ஆட்டம் இழப்பின் பின்னர் இலங்கை அணி இந்த போட்டியிலே 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. முக்கியமாக இறுதி வரையிலும் போராடி இருந்த ஜனித் லியனகிவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு சில வாய்ப்புகள் தவற விட்டிருந்தாலும் மிகச்சிறப்பான முறையிலே அணியை தன்னுடைய பக்கம் வெற்றிக்கு அழைத்து செல்ல தன்னுடைய முழு போராட்டத்தையும் காண்பித்திருந்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே எவ்வாறு இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணி 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றது. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே தன்வீர் இஸ்லாம் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். தற்போது இந்த போட்டி தொடரானது 1-1 என சமநிலையாகி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கும் கட்டாயம் 3வது போட்டி கண்டி பள்ளிகளை மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த போட்டி தொடரின் சாம்பியன்களாக மாறும். எனவே பொறுத்திருந்து பார்க்கும் எந்த அணிக்கு வெற்றி போக போகின்றது. எனவே இந்த போட்டி தொடர்பான விடயம் மற்றும் அடுத்த ஒரு 3வது போட்டி தொடர்பான விடயங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையிலே விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் ஆறுமுக பிரதாப். நன்றி, வணக்கம். Experience what it means to have true peace of mind with NDB credit cards. NDB credit cards, the advantage in your wallet.